வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை உள்ள விருச்சிக ராசி வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த வாரம் சில காரணங்களால் திடீர் பயணம் செல்ல நேரிடலாம். விருச்சிக ராசியை பொறுத்து குரு பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் உங்களின் சில பயணங்கள் உங்களுக்கு மிகவும் சோர்வாக அமையும் என்று இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் முடிந்தால் நீங்கள் உங்களின் இந்த பயணத்தை பின்னர் ஒரு தேதிக்கு ஒத்திவைப்பது நல்லது. தேக நலன் சோர்வு நீங்கிய பிறகு உங்கள் பயணத்தை நீங்கள் தொடரலாம். இந்த வாரத்தில் உங்கள் சம்பளம் மற்றும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் நீங்கள் செய்யும் தொழிலும் வியாபாரம் நலமாக உயரும் என்று நம்பலாம். அதே நேரத்தில் வருமானத்துக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செலவுகள் இந்த நேரத்தில் எதிர்பாராத வகையில் அதிகரிப்புக்கு உள்ளாகும். இருப்பினும் உங்களின் பொருளாதார நிதி நன்மைகளை பற்றி நீங்கள் சிந்தித்து உங்களின் செலவுகளில் இனம் கண்டு உங்களுக்கு அவசியமற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அது உங்களால் முடியும் என்று நம்புகிறேன். விருச்சிக ராசி மக்கள் குடும்ப வியாபாரம் செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு வியாபாரத்தில் சாதகமான லாப பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. நீங்கள் சமீபத்தில் உங்கள் குடும்பத்துடன் ஒரு தொழிலை தொடங்கினால் விருச்சிக ராசி மக்கள் ஒரே நேரத்தில் பலவிதமான முதலீடுகளை செய்வதை இந்த வாரத்தில் தவிர்க்க வேண்டும். அது உங்களுக்கு ஒத்து வராத ஒன்றாக இருக்கும். மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட முதலீடுகளை செய்யும் விருச்சிக ராசி மக்கள் அது சார்ந்தவற்றில் நல்ல ஆலோசகரின் உதவியுடனும் புத்திசாலித்தனமாகவும் நல்ல ஒரு சிந்தனையுடன் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதன் காரணமாக உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் உறவை மேம்படுத்தி அவர்களின் உதவியுடன் சரியான முடிவுகளை முதலீடுகள் சார்ந்தவற்றில் உங்களால் எடுக்க முடியும். இந்த வாரம் விருச்சிக ராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்களின் வேலை நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நலமாக நீங்கள் வாழ்வீர்கள். இதன் காரணமாக சக ஊழியரின் உதவியை பெற்று முக்கியமான காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அது உங்களுக்கும் நீங்கள் வேலை செய்ய நிறுவனத்திற்கும் குடும்பத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் வேலை முடிந்து சரியான நேரத்தில் வீடு திரும்ப வேண்டியது முக்கியமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நேரத்தை செலவிடவும் அவர்களுடன் மகிழ்ந்திருக்கவும் நீங்கள் மன அமைதியுடன் வாழவும் இந்த சூழல் உங்களுக்கு இடம் தரும். விருச்சிக ராசி மாணவர்களும் உயர்கல்வி பயிலம் உயர் அங்கீகாரம் பெற்று கல்வி நிறுவனத்தில் அட்மிஷன் கிடைக்கும் என்ற கனவில் இருக்கும் இந்த விருச்சிக ராசி மக்களின் உழைப்புக்கு இந்த வாரம் தகுந்த பலன் கிடைக்கும். எனவே உங்கள் முயற்சிகளை விட்டுவிடாமல் தொடருங்கள். உங்களின் கடின உழைப்பிற்கு அந்த உழைப்பிலிருந்து பின்வாங்காதீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த அட்மிஷன் உயர்கல்வி நிறுவனத்தில் கிடைக்கும். மகிழ்ச்சியாக உங்கள் கல்வியை நீங்கள் மேலும் தொடரலாம். விருச்சிக ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் பயணங்களில் உள்ள முக்கியத்துவம் சார்ந்து சில பயணங்களை திட்டமிடுவது மிகவும் பாராட்டக்கூடியது. தேவையற்ற ஈகோ மற்றும் பாரபட்சம் இல்லாமல் தொழில் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று உங்களின் முடிவுகளையும் முதலீடுகளையும் நடைமுறைப்படுத்தினால் நீங்களும் உங்கள் குடும்பம் மகிழும். முக்கியமாக நீங்கள் உங்களின் எதிர்கால நன்மைகள் மற்றும் குடும்ப நலம் சார்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதை நினைவில் வைத்து நடந்து கொள்வது செயலாற்றுவது உங்களுக்கு நலமாகும். முடிந்தவரை முருகனை துதித்து அவரது கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு முருகன் துணையிருந்து எல்லா நன்மைகளையும் தருவார். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன்
சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.